ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து குயினி ஃபேமிலியில் என்ன டின்னர்னு பார்க்குறீங்க அப்படின்னா, இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து டம்ளார் பூரி இன்றைக்கி நான் போட போகிறேன். அது வந்து எப்படி பண்ணணுன்னு நான் உங்களுக்கு காமிக்க போகிறேன். இப்போ வந்து உருண்டை பிடிச்சி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வந்து தேய்ச்சி டம்ளாரில் இது பண்ண போகிறேன். கட் பண்ணி நான் உருண்டை பிடிச்சிட்டேன். இப்போ வந்து தேய்க்கிறேன். இந்த சைஸில் இருக்க டம்ளர் எடுத்துங்க. எடுத்து நல்லா வந்து கட் பண்ணுங்க. ஓகேவா? நான் இப்போ ரவுண்டாக கட் பண்ண போகிறேன். இதில் வந்து என்னால் 2 கட் பண்ண முடியும். நான் 2 கட் பண்ண போகிறேன். நல்லா இப்படி அமுத்து விட்டுக்கலாம். பாருங்க, வந்துச்சு. இதுலேயே ஒன்று 2 இப்போ கட் பண்ணிட்டேன். இப்போ பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்கு. இதை தான் நம்ம எண்ணெயில் போட்டு எடுக்க போகிறோம். இப்போ பாருங்கள் எவ்வளோ அழகாக ரவுண்டாக வந்திருக்கு. இந்த மாதிரி எல்லா மாதிரியும் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ நான் தேய்ச்சிட்டேன். இதே மாதிரி முன்ன நம்ம ரவுண்டு இது பண்ண மாதிரியே இதையே பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி எல்லாமே ரவுண்டு பிடிச்சி எடுத்து வச்சிட்டேன். இப்போ வந்து எண்ணெய் காஞ்சிட்ருக்கு. இப்போ எண்ணெயில் போட்டு எடுத்துக்கலாம். பாருங்கள், எண்ணெய் காஞ்சிடுச்சு. இப்போ பூரி போட்டு எடுத்துக்கலாம். பாருங்க எவ்வளோ அழகா பூரி வந்து உப்பி வந்திருக்கு. பாருங்க மொட்டிலே நின்றுச்சு. எடுத்துக்கலாம். 2 பக்கமே நல்லா வந்துச்சு. பாருங்க, நான் சொன்ன மாதிரி டம்ளர் பூரி நான் சுட்டு எடுத்துட்டேன். இப்போ வந்து இதுக்கு வந்து நாங்கள் பார்த்திங்க அப்படின்னா உருளைக்கிழங்கு அண்டு சுண்டல் போட்ட குருமா வச்சுருக்கோம். இதை வந்து பூரியில் வச்சிடலாம். நீங்களே பார்த்தீங்க, நல்லா உப்பி வந்திருந்தது. அந்த உப்பி வந்ததில் தான் நான் அமுக்கி விட்டு இந்த குருமா வைக்கிறேன். இப்போ குருமா வச்சிட்டேன். இதுக்கு மேலே வந்து பெரிய வெங்காயம் வந்து நல்லா சின்னதாக இந்த சைஸில் வெட்டி வச்சுருக்கேன். அதை வந்து லைட்டாக தூவி விட்டுக்கலாம் எல்லாத்துக்கு மேலேயும். அப்புறம் நான் வந்து கேரட்டு இந்த மாதிரி துருவி வச்சுருக்கேன். அதையும் மேலே இது பண்ணிக்கலாம். பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது. இதுதான் நான் புதுசாக ட்ரை பண்ணியிருக்கேன் டம்ளார் பூரி.
இது வந்து நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். செம்மையாக வந்திருக்கு எனக்கு. நான் இது வந்து ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன். ஆனால் எனக்கு சூப்பராக வந்திருக்கு. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். இப்போ நான் உங்களுக்கு வந்து சாப்பிட்டு காமிக்க போகிறேன். இப்போ பாருங்கள், நான் உங்களுக்கு சாப்பிட்டு காமிக்க போகிறேன். எடுத்துட்டேன், அப்படியே வாய்க்குள்ளே போடுறோம் இந்த பூரியை. பாவம் அதனால் பேச முடியல. ஆனால் சூப்பராக அல்டிமேட்டாக இருக்குது. என்னால் பேச முடியல. அப்படியே அந்த வெங்காயம் இருக்கும், அந்த குருமாக்கும் வெங்காயம் அப்படியே அந்த பூரியோட அது அந்த குருமாவோட அந்த வெங்காயத்தெல்லாம் படுறப்ப அல்டிமேட்டு டேஸ்ட்டு. நீங்களும் வந்து இது ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வந்து இந்த குருமா வைக்கிற ரெசிபி வேணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து உங்களுக்கு அந்த குருமா வீடியோ நான் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன்.